இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 1982 ஆண்டு கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 46 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரத்தில் சந்தித்தனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரும் இதில் பங்கேற்றார். அவருக்கு துணையாக கெட் டுகெதர் நிகழ்ச்சியில் அவரது மகள் மற்றும் மகளின் தோழி கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள வீட்டிற்கு இரு இளம் பெண்களும் புல்லட்டில் புறப்பட்டனர். சிதம்பரம் நகரில் உள்ள ஒரு மேம்பாலத்தில் சென்றபோது இரு வாலிபர்கள் 2 வீலரில் உட்கார்ந்து கஞ்சா அடித்துக் கொண்டிருந்தனர். இளம் பெண்களை பார்த்து, ஆம்பளை ஓட்டுற புல்லட்டை நீங்க ஓட்டுறீங்களா என கிண்டல் அடித்து கெட்ட வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இளம் பெண்களுக்கு வந்தது கோபம். வண்டியை நிறுத்தி எதற்காக எங்களை திட்டுகிறீர்கள் என கேட்டனர். பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆக முயன்ற வாலிபர்களை இளம் பெண்கள் புல்லட்டில் விரட்டி சென்றனர். கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் பதற்றத்தில் வண்டியை ஓட்டி நடு ரோட்டில் விழுந்து கிடந்தனர். இரு பெண்களும் அவர்களை அடி பின்னி எடுத்தார்கள். கூட்டம் கூடிவிட்டது. என்னாச்சு, ஏன் ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கிறீங்க என சிலர் கேட்டனர். உண்மை தெரிந்ததும் இன்னும் போடுங்க என்றனர். இளம் பெண்களின் ஆக்ரோஷ தாக்குதலை தாங்க முடியாமல் இரு போதை வாலிபர்களும் வண்டியை போட்டுவிட்டு தலை தெறிக்க போடினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களுடன் சிதம்பரம் போலீஸ் நிலையத்தில் பெண்கள் புகார் அளித்துள்ளனர். சரி, எப்படியா இருந்தாலும் வேகமா போய் அது புடிச்சிடணும். எப்படி பேசலாம், ஒரு பொண்ணை எப்படி சாதாரணமா ஒரு வேர்ட்ஸ் த்ரோ பண்ணிட்டு போக முடியும்னு சொல்லி வேகமா போனோம். கரெக்டா அவங்க போய் கட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. கிட்டக்க போய் நான் அடிச்சேங்க. கண்டிப்பா அடிச்சேன். யார் தான் அடிக்கிறது, யார் தான் கேட்கறது? எனக்காக அடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்களுக்காக தான். உமன்ஸ் டே வருது, எல்லாருமே போல்டா இருக்கணும். ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் வீட்டில் திட்டுவாங்க, அங்கே திட்டுவாங்க, இங்கே திட்டுவாங்க, பயப்படாமல் நம்ம அந்த இடத்துல அடிக்க முடியலான்னு பரவாயில்ல, கேட்கணும், கேள்வி கேட்கணும், போலீஸ்கிட்ட போகணும். அதுக்காகவே எனக்கு செம்மக்கும். அந்த நிமிஷம் எனக்கு எதுவுமே தோணலை. டக்குன்னு பல்லார்னு அடிச்சு 4 கேள்வி நல்லா கேட்டுட்டேன். இவளும் அடிச்சிட்டா. 2 பேருமே அடிச்சா. நிறைய பேர் வந்தாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் என்னமா நீங்கள் போய்ட்டு ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கிறீங்க அப்படிலாம் கூட சில பேர் கேட்டாங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சா கேட்பாங்களா? ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, அது மட்டும் தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. நான் அடிச்சேன்னா உடனே அவன் முகத்தை மறைச்சு வீடியோ போட்டுறாதீங்க அப்படி இப்படின்னா சில வார்த்தைகள் அப்பயே லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போயிட்டான். அப்புறம் அந்த பக்கம் போன போலீஸை வச்சு நாங்கள் அந்த வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம். இப்போ போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், போல்டாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்க முடியும். வீடியோ அடிப்படையில் 2 வாலிபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். வம்பு செய்யும் ஆண்களிடம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இளம் பெண்கள் காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி விவாத பொருளாக மாறி வருகிறது.